Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். பொதுவாவே வாழைக்காய் வறுவல் எல்லாருக்குமே செய்ய தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு முறை கொஞ்சம் வித்தியாசமா உங்க வீட்ல செய்து பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். எல்லாரும் உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க. இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸோடலாம் ரொம்ப அருமையா இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை கழுவிட்டு மேலேயும் கீழேயும் வெட்டிக்குங்க. இப்போ மேலே இருக்கக்கூடிய தோலை காய் சீவிறதை பயன்படுத்தி சீவி எடுத்துக்குங்க. ரொம்ப அடிப்பள்ளமாக போட்டு சீவிடாதீங்க, மேலக்கா சீவிக்குங்க. இப்போ இதை தண்ணியில் சேர்த்துக்குங்க. இப்போ தோல் நீக்கிய வாழைக்காவை 2ஆக வெட்டிக்குங்க. இப்போ 2ஆக வெட்டிய ஒரு பகுதியை எடுத்து மறுபடியும் 2ஆக வெட்டிக்குங்க. அந்த பாதியிலிருந்து 4 துண்டாக இந்த மாதிரி வெட்டிக்குங்க. எப்பவுமே வாழைக்காய் வெட்டும் போது கையில் ஒரு பிசுபிசுப்பு தன்மை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கையும் கருத்து போயிடும். அந்த மாதிரி கருக்காமல் இருக்கணும் அப்படின்னா கையில் கொஞ்சமாக சமையல் எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ தடவிக்கலாம். வாழைக்காவை கட் பண்ண உடனே தண்ணியில் மறுபடியும் சேர்த்துருங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். அடுத்ததான் இதற்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதற்கு ஒரு மிக்சி ஜாரில் 10 பல் அளவுக்கு பூண்டு தோல் நீக்கிட்டு எடுத்திருக்கேன். கூடவே 10 இலைகள் கருவேப்பிலை இலைகள், 1/2 ஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். தண்ணியில் எதுவும் சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துங்க. இப்போ இந்த மாதிரி. அதுக்கு அடுத்ததான் ஒரு கடாயில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும். அப்போ தான் வந்து வாழைக்காய் நல்லா வந்து உங்களுக்கு மொறுமொறுன்னு வரும். இப்போ தண்ணியில் போட்ட அந்த வாழைக்காவை தண்ணி நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் உங்களுக்கு ஒரு பாதி பதத்துக்கு வெந்து வரணும். இப்போ பாருங்கள், நல்ல பாதி பதத்துக்கு வெந்து வந்திருக்கு. மேலே கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்குது. ரொம்ப விட்டிங்கன்னா ரொம்ப மொறுமொறுன்னு ஆகிடும், அது நல்லா இருக்காது. இப்போ எண்ணெயை வடிகட்டிட்டு அந்த வாழைக்காயை மட்டும் எடுத்துக்கங்க. இப்போ அதிலே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். எண்ணெய் உங்களுக்கு பத்தாத மாதிரி இருக்குன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு சேர்த்துட்டு அந்த உளுந்தப்பருப்பு கொஞ்சம் சிவந்து வரட்டும். இப்போ இதில் ஒரு பாதி மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணது. இப்போ வெங்காயம் பொன்னிறமாக ஆகுற அளவுக்கு வதக்கிக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ இதில் பெருங்காய பொடி தேவையான அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்குங்க. கூடவே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கருவேப்பிலை பூண்டுலாம் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததான் இதில் மசாலா சேர்த்துடலாம். ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே கரம் மசாலா பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துங்க. நம்ம ஏற்கனவே வாழைக்காயில் உப்பு சேர்த்துருக்கோம். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் பொடி தான் இருக்குது அப்படின்னா குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்குங்க. இப்போ இதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம எண்ணெயில் ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க அந்த வாழைக்காவையும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. எப்பவுமே இந்த மாதிரி வாழைக்காய் வறுவல் செய்யறதுக்கு கொஞ்சம் அடிகனமான கடாய் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இரும்பு கடாய் இருந்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக வரும். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா அதுவாக நிதானமாக மொறுமொறுன்னு மேலே வந்து வர ஆரம்பிக்கும். நம்ம ஏற்கனவே வாழைக்காவை எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கிறதுனால அந்த மறுபடியும் சூடு ஆக அந்த எண்ணெய் அதுலேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்ல நிதானமாக சூப்பராக மொறுமொறுன்னு வரும். அவ்வளோதான், அருமையான வாழைக்காய் வறுவல் மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம எப்பவுமே செய்கிற அந்த ரவுண்டாக வாழைக்காய் வறுவல் செய்வோம் இல்லையா, அதை விட இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை உங்களுக்கு உடச்சும் காமிக்கிறேன் பாருங்கள். மேலே நல்ல மொறுமொறுன்னு இருக்குது, உள்ளே நல்ல சாஃப்டாக வாழைக்காய் நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.